வாசிப்போம். லேவியராகமம் 27:30. தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சொல்லும், தசமாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பாருங்கள், தேவ பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பதை தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாகவே செழிப்பாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தரித்திரமாவே வாழ்வதை தேவன் விரும்பவே கிடையாது. தரித்திரத்தை நீங்க விரும்பி கொண்டு இருக்கிற வரைக்கும் மாற்றம் உண்டாக போவதில்லை. தரித்திரத்தை வேதத்திலே சாபத்தின் லிஸ்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாகமத்தில் போய் 28ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து கொஞ்சம் ஆசீர்வாத வசனம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சாபம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அந்த சாபத்திலே தரித்திரம் அங்கு சேர்க்கப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தரித்திரத்தை அனுபவிப்பீர்கள் என்றால் சாபத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த சாபத்தை கொடுத்து கர்த்தர் எதையும் என்ன பண்ணலை, எதையும் உருவாக்கலை. புரியுதுங்களா? சில பேர் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. தரித்திரம் கர்த்தர் அனுபவிக்கும்படி அவர் விரும்புகிறார். கிடையாது. நான் விரும்பிக்கேன், நான் அதை அழைச்சிருக்கேன், நடக்குது. ஆனால் கர்த்தரோ அதை விரும்பவில்லை, தரித்திரத்தை விரும்பவில்லை. ஏனென்றால் ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது, காணிக்கையை கொண்டு வரணும்ன்றாரு. தரித்திரமா நீங்க இருப்பீங்கன்னா உங்களோட காணிக்கை கேட்பது சரி கிடையாது. ஆண்டவர் காணிக்கை கேட்கிறாரா? காணிக்கை கேட்கிறாரு. காணிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா உன் வாழ்க்கையில நீ அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துற, அது முக்கிய பங்கு வகிக்கிறது. மனித வாழ்வில 99% பணம் தான். பணத்தை எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதனால அவருக்கு தெரியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு காணிக்கை ஆமா கொண்டு வரணும்ன்றாரு. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவரே தரித்திரம் ஆக்குறாருன்றாங்க. சரி, அவர் தரித்திரம் ஆக்கிட்டு போய் அவன்கிட்ட காசு கேட்பாரா? ஒன்றும் இல்லாத போய்கிட்டு காணிக்கை கொண்டு வருவாரா? அவன் என்ன கொண்டு வர முடியும்? ஒன்றும் கொண்டு வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே தரித்திரமா இருக்கிற தரித்திரத்தை மாற்றுவதற்கு தான் கொண்டு வர சொல்றேன். புரியுதா புரியலையா? சொல்லுங்க, என் தரித்திரத்தை மாற்றுவதற்கு. அப்ப பாருங்க, கொடுப்பதினாலே அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய முடிகிறது. என்றால் கர்த்தர் சில பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குள்ள மனுஷன் வரணும். கர்த்தர் முதல்ல அவரே என்ன பண்றாரு, அவர் எழுதின பிரமாணத்துக்கு அவரே என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறார். பாருங்க, தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பணம் முக்கியம் என்றால் வேதம் சொல்வது பணம் எல்லாவற்றுக்கும் உதவாது அப்படின்னு போடல. உதவும். உதவுமா உதவாதா? ஆமா, எங்க பாஸ்டர் சொல்ற மாதிரி பஸ்ல ஏறிட்டு நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா கீழே இறக்கி விட்டுருவான். நான் தேவனுடைய பிள்ளை, ஒரு டிக்கெட் கொடுங்க ஏற்றுவானா? காரில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்டு, ஒரு காரை புக் பண்ணுறீங்க ஓலாவில், ஜம்முன்னு ஏசி காரில் உட்காந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை, ஹலோ என்னங்க பணத்தை கொடு, நான் தேவனுடைய பிள்ளை, மூஞ்சிலேயே அரைவான் சப்பு சப்பு சப்புன்னு. ஆகையால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதவசனம் தான் சொல்லுது. அந்த பணத்தை நீ வச்சிருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா பணத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா, உன்னை வச்சு சில திட்டங்கள் செய்யணும். சில திட்டங்கள் இந்த பூமியில செய்யணும் அப்படின்னா பணம் தேவையா இருக்குது. தேவையா இருக்கா இல்லையா? பணமே இல்லாம என்ன நீ செய்வ? எங்க போனாலும் பணம் தான். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பணம் கொடுக்காம இங்க உட்கார முடியாது. நீங்க எதை தொட்டாலும் பணம் தான், இதை தொட்டாலும் பணம் தான். என்னங்க, எல்லாமே பணம் தான். ஆகையால் பணத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ நாம அப்படிதான் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் வேற விதமா பார்க்கிற மாதிரி சில பேர் பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சிலர் பணத்தை பார்த்தாவே பயமா வந்துருது. பர்ஸ்ல வச்சிருக்க கூட என்னடா நிறைய வச்சிருக்குது, எனக்கு ஒரு பண ஆசை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல பண ஆசை பிடிச்சவனா அது வேற. புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். அது இல்லை. பணத்தை பர்ஸ்ல நிறைய வச்சுக்கிறதுனால நான் பணத்தை ஆசை பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா உன் ஃபீலிங் தப்பா இருக்குன்னு அர்த்தம். உன் ஃபீலிங்கை மாற்றி போட்டுரு இருக்கணும். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்போவுமே பணம் எப்படி இருக்கும்? பர்ஸில். சில பேர் பணமே பர்ஸில் வைக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? வச்சுக்கோங்க. அப்பப்போ பணம் தேவை, எடுத்து நல்லா செலவு பண்ணுங்க. கஞ்ச பிசினாரியா இருக்காதீங்க. அநேக நேரில் கஞ்ச பிசினாரித்தனம் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகாது. நிறைய பேர் கஞ்சத்தனம் பண்ணி பண்ணி பெரிய வீட்டை கட்டின மாதிரி இருப்பாங்க, ஒன்றுத்தையும் கட்டியிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. தேவ பிள்ளைகளே, ரொம்ப பிசினித்தனம் பண்ணி பண்ணி பிசித்தனமாக வாழாத. உனக்கு செலவு பண்ணும் முதல்ல, இல்லை சாப்பிடு முதல்ல. நிறைய பேர் சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ 2 காய் வச்சிட்டியா, போச்சு உனக்கு எவ்வளோ இது. ஏன் 2 காய் வச்சு சாப்பிடு. நீ காயே தின்னதுனால தான் ஆஸ்பத்திரிக்கு பல்காக போய் கொடுக்குற. 10 ரூபா காய்க்கு 10,000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் தான் உடம்புக்கு கூட என்ன பண்ண மாட்டான், சாப்பாடு கூட சொல்ல பண்ண மாட்டான். அப்புறம் இந்த உடம்புல எங்கே சத்து இருக்க போகுது? அப்புறம் அவரை பார்த்து எழுதியிருப்பார், உனக்கு இந்த சத்து இல்லை, அந்த சத்து இல்லை, இந்த மாத்திரை அந்த மாத்திரை. எவ்வளோ மாத்திரை எழுதி கொடுத்தாலும் திருப்பி இருக்க அவர் எங்கே தான் சொல்லுவார், காய் இந்த காயை சாப்பிடு, இந்த பழம் சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு. இது தேவையா? வீடு உட்காந்து நல்லா கொஞ்சம் காசு கொஞ்சம் இருந்தால் ஒரு முந்திரி பருப்பு, ஒரு பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஏன் சாப்பிடுன்னு கத்தர் அப்படியே கழுத்தை பிடிச்சி, ஏய் இப்படிலாம் தின்னலாமா நீ?
ரொம்ப மோசமான வேண்டாம், நீ பணத்தை வீணாக செலவு பண்ணுற. வீணாக செலவு பண்ணுறேன்னா எதுலன்னா தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன் அப்படின்றது தான் தப்பு. நல்ல உணவுகள் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது, புரியுதுங்களா? நிறைய பேர் அந்த சரீரத்துக்கு சரியாக கவனிக்கிறதுனால என்ன ஆகுது, பல பிரச்சனைகள். நீங்கள் பரிசுத்த சத்தத்தை கேட்பீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மோசமான எண்ணத்தில் இருப்போம் என்பதை நம்மளை பார்த்தே நமக்கே சிரிப்பு வரும் சில நேரங்களை. என்றால் கர்த்தர் அவர் வேற சிந்தியா இருக்கிறாரு, நம்ம வேற சிந்தியா இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கடவுள்லாம் அவர் வேற மாதிரி இல்லை, நம்ம மாதிரி நார்மலாகவே பேசுவார். இது நல்லா கொஞ்சம் உள்ள கேட்டிங்கன்னா உணர்த்த ஆரம்பிப்பார், இதை செய், இதை செய்யாத, இப்படி பண்ணாதுன்னு. கர்த்தர் மிகவும் அருமையானவர் தேவ பிள்ளைகளே. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுல கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுவார், இதை சாப்பிடாத. சில நேரம் சில கடைகளுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி போகும்போது பெரிய பிரம்மாண்டமான கடைன்னு சொல்லி போவீங்க, கர்த்தர் சொல்லுவார் இல்லை அதை ஸ்டாப் பண்ணாங்க, போகாதன்னு, இந்த கடைக்கு போகணுவார். எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் பையாக கர்த்தர் வழி நடத்துவார். செழிப்பாக இருப்பதை நான் விரும்புகிறேன். நீ பணம் வச்சிருக்கணும், உன் கையில் பணம் இருக்கணும்ன்றாரு. பணம் இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு உணர்த்துவார். சில பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா டக்குன்னு உணர்த்தி என்ன சொல்லு, போய் அதை போய் செய்யணுவார். பணம் இல்லாமல் ஒருத்தன் கஷ்டப்படுறான், உங்ககிட்ட பணமே இல்லை, நீயே தரித்திரனா இருக்கிற, உங்ககிட்ட எப்படி இடைபடுவார்? யாருக்கிட்ட போகிற அடுத்து? பணம் எவன் கையில் இருக்கிறதோ. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கர்த்தர் என்னோட பேசுவார் பாருங்க. சில தரிசனமாக காமிப்பார், இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி ஜோம் பண்ணுறாங்களாம் காமிப்பார். போய் இப்படி போய் செய்யணும். அங்கே போய் நான் சொல்லுவேன் பாருங்க, பிரமிப்பாய் சொல்லுவாங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு கர்த்தர் காண்பித்தார். அதனால பணத்தை கையில் கொடுத்ததுனால போய் செய்யின்றார். என்கிட்ட ஒன்றுமே கொடுக்காம மோசஸ் போய் செய்யிப்பானா, முட்டாள் தெய்வமா நீ, முட்டாளா என்ன அப்படிதான் கேட்போம். என்னங்க செய்யிப்பான்னு எங்கிட்ட செய்யறது? நிறைய பேர் அந்த பிரசங்கத்தை மாத்திடுறான். கடவுளுடைய வழிநடத்துதலே சரியா இருந்தா கூட இவன் வேற மாதிரி மாத்திடுறான். புரிந்து கொள்ளுதல் சரியில்லை. நிறைய படிச்சிருக்கான், மக்கள் எக்கச்சக்கமா கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, மக்களை தாறுமாறாய் வழி நடத்தி. ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனைக்கு அவனுக்கு சரியா சொல்யூஷன் சொல்ல தெரியல. இன்னும் நிறைய பர்சன் நீங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனை போய் சொன்னீங்கன்னா அவங்க சொல்றது, நான் சொல்லுவேன், இந்த 3 வரையறைக்குள்ளதான் இருக்கும். ஒன்று என்ன சொல்லுவாங்க, அதிகமாக ஜோம் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக ஜோம் பண்ணிப்பீங்க. அதையும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா 1:30க்கு ஜோம் பண்ணுவாங்க, 2:30க்கு ஜோம் பண்ணுவாங்க. அதையும் சரியாக செஞ்சிட்டீங்கன்னா வாங்க உபவாசத்துக்கு. பண்ணிட்டீங்களா? உபவாசத்துக்கு வாங்க. ஒரு நாள் நல்ல ஒரு நேரம் போடுவாங்க. அப்புறம் அதையும் பண்ணி 2 நாள் 3 நாள். சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோம் மட்டும் எல்லாம் மாறிடும் பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜெபத்துக்கு வரும் பாருங்க, அவங்க யாருன்னு தெரியாது, நம்ம தான் பார்த்து. அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் ஓயாம ஜெபம். ஒரு சிலரே கர்த்தர் என்ன பண்ண மாட்டான்னு என்னை பேச விட மாட்டார். அவ்வளோதான். அவங்க எவ்வளோ மெசேஜ் அனுப்புனாலும் நீங்கள் பாஸ்டர் தானா, கொஞ்சம் கூட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்க, லீடிங் இல்லைன்னா அட்டன் பண்ண மாட்டோம். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன, ஒன்னால ஒன்று இங்கே ஊழியம் நடக்கலை, என்னை அழைச்சவர் அவர், நீ என்னை அள்ளி தாங்கலை, நீ யாருனே முதல்ல எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க அப்படிதான் சொன்ன, நீ யாருமா முதல்ல, நீ யாருனே எனக்கு தெரியாது. இந்த கேள்விலாம் போய் உங்கள் பாஸ்டர் போய் கேளு, என்ன போய் அங்கே கேளு. அப்போ சரியில்லைன்னா வேற நல்ல சர்ச்சுக்கு போ. அதையும் கேட்க மாட்டாங்க, உயிரை போட்டு வாங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த ஃபிலிம் தான் அட்டன் பண்ணுறான், நிறைய இதுலேருந்து வரும், தூத்துக்குடி எல்லாம் அது இது எல்லா ஊர்லேருந்து ஒன்றுமே இருக்காது. இப்போ திருப்பி இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எங்கள் சபை அப்படி. அப்போ என்ன இப்போ ஃபோன் பண்ணுறேன் பண்ணாத, நான் சில பேர் சொல்லுவேன், ஐயோ ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிடுறேன், நீங்கள் இங்கே எனக்கு பண்ணவே வேண்டாம், ப்ரேயர் என்ன பண்ண வேண்டாம், ப்ரேயர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரின்ற இடத்துல போய் அங்கே இருங்க, அங்கே போய் விடுதலையை கேளுங்க. என் மகன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் சிஎஸ்சி அந்த அம்மா பெரிய ஒரு பதவியில் இருக்கு போல, இந்த பதவியை கொடுத்துட்டாவே எங்களுக்கு போதும். சபையும் சில பேரை பதவி எது கொடுக்குது, பதவி கூட யார் திரும்ப கொடுக்கும், வெயிட்டான பாட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய பதவி. நீங்கள் வெயிட்டான பாட்டி இல்லைன்னா அங்கே பின்னாடி உட்காருன்னுவான், உட்கார சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரதர். அந்த பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும். கேட்டால் பாஸ்டர் பிள்ளைகளே மகனுக்கு பேய் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது, அந்த அம்மா பதவியில் இருக்குதான், பேய் ஓடல். அப்போ என்ன சொல்லுங்க, வாங்க சகோதரி, நீங்கள் பக்கத்தில் நல்ல ஒரு ஆவிக்கிற சபைக்கு பார்த்து நீங்கள் அங்கே போங்க, அங்கே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா. எங்கள் சர்ச்சும் பயங்கரமாக இருக்கும். ஏது டுபாக்கூர் சர்ச்சு, எங்கள் சர்ச்சே பயங்கரமாக இருக்கு, வாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கணும். நானே ஏற்கனவே எப்படி பேசலாம் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த வேணா பண்ணியா அங்கேயே போங்க, அங்கேயே பேயை துரத்த முடியா துரத்திக்கோ. நல்ல சர்ச்சுன்ற, நல்ல சர்ச்சுன்னா பேய் ஓடி இருக்கணுமே, உனக்குள்ள தான் பெரிய பேய் இருக்குது. உண்மை அதுதாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேய் இங்கே பேய் வாங்கி இவங்களுக்குள்ளேயே பேய் இருக்கும். ஆரம்பத்தில் நான் ஊழியம் பண்ணும் போதெல்லாம், சின்ன ஸ்டேஜில் 9th 10th மினிஸ்ட்ரி பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் கைடன்ஸில் பண்ணேன் பாருங்க, அப்போலாம் காமிப்பார், சுட்டி காமிப்பார், இங்கே பேய்னா சொல்லுவார். அப்படிதான் பார்த்தீங்கன்னா மகளுக்கு பேய் ரொம்ப பேய் பிடிச்சிருக்குது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம், பால் விற்க போயிடுச்சு.
நான் ஒரு மீட்டிங்கில் அப்போ தான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த ஆரம்பிக்கிறேன். சண்டே கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கு கர்த்தர் கைட் பண்ணுறார். அப்போ பயமாக பிரசங்கம் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு? பேய்கள் இயேசு நாமத்தில் ஓடும், அப்படி ஓடும், இப்படி ஓடும். சின்ன வயசில் பண்ணியாச்சு. உடனே ஒரு அம்மா கூப்பிட்டு வந்து இங்கே வாங்க, அந்த ஒரு பேய் பிடிச்சிக்கு வந்து விரட்டணும். என்னடா எனக்கு வந்த சோதனை. அப்போ ஆண்டவரே ஆஸ்டர் பிரசங்கமெல்லாம் கேட்டு இங்கே பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுது? பேயை துரத்தணும்ன்றாங்க. சேன்னு போய் பார்த்தா அங்கெல்லாம் இந்துக்கள் சாமியாடிக எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சுங்க. பார்க்குறாங்க பேய் துரத்துறத எப்படி துரத்த போடுறார் அப்படின்ட்டு. நான் போய் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச அந்த அக்கா பார்த்து தலையை கவுந்துருச்சு, நின்றுவே மாட்டேன்ருச்சு. இது என்னடா என்னை பார்க்கவே பிடிக்கலையா? தலையில கை வச்சு ஜோமனா தரிசனம் தெரியுது. உள்ள இருக்கிற ஆவி என்ன சொல்லுது? நான் போக மாட்டேன், என்னை நீ துரத்த முடியாது, என்னை நீ துரத்த முடியாது. நான் அப்புறம் சொன்னேன், பிசாசே, ஆமா நான் உன்னை துரத்த முடியாது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உன்னை துரத்துவார். அப்படி பயங்கரமா ஃபெய்த்து. அப்படி பேசினாலும் பேய் ஓடவில்லை. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி என்னடா அவமானமான ஒரு கட்டம். எல்லாரும் சொந்ததானே எப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் இடத்துல கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சோமனம் போய் தனியாக போய் உட்காந்து, கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிரசவம் பண்ணிட்டேன், இனி வேற எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அசிங்கப்படுத்துறாதீங்க, என்னதான் மேட்ரு, ஏன் பேய் ஓடலை? அப்போல்லாம் சைல்டிஷாக பேசுவோம். இப்போ கூட கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறேன். குழந்தைத்தனமாக தானே இருப்போம் சின்ன வயசில். குழந்தைத்தனமாக அது வேற மாதிரி. என்ன ஆண்டவரே அப்படின்னு பேசும்போது கர்த்தருடைய ஆவியான ஏவ ஆரம்பித்தார். இப்போ இதை காட்டிலும் பெரிய ஆவி அங்கே ஆத்தாக்குள்ளே இருக்கிறது. அதை இங்கே கூப்பிட சொல்லு, இங்கே வர சொல், அவளை ஏற்றுக்கிற சொல்லு, அவன் மகளை நான் விடுதலை ஆக்குறேன்னு. அங்கே விடுதலை கொடுக்கணும், ரெண்டாவதான் இங்கே ஆகும். புரியுதுங்களா? இதில் ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அக்காவுக்கு மண்டையில் என்ன போட்டுருக்குது? சாமி சடை. வளர்த்துட்டு போய் தெரியுமா? அந்த சடை மாதிரி போட்டு கேட்டான்னா சாமி வந்து உட்காந்துருச்சான். எல்லாம் அதுலேருந்து வந்தவங்க தான் நாங்களும். அந்த அம்மா வந்துச்சு பாருங்க. வந்தோடனே அந்த அம்மா வாழ்க்கை குறித்து கத்த ப்ராஃபிட்டிக்கலாக பேச ஆரம்பிச்சோன்னா அது மிரண்டுச்சு. என் பக்கத்தில் நிற்க முடியல. அந்த கத்துடைய வல்லமை அவங்கள அப்படியே பின்னாடி தள்ளுது. அப்படியே அவங்க மிரண்டு, அவங்க தாயார் மிரண்டு பார்க்குறாங்க. உங்க கிட்ட என்னால் வர முடியல. வர முடியாது. காட்ஸ் பவர் வெளிப்படுது. உனக்குள்ள அந்த ஆவி பயப்படுது. அது எப்படி எல்லாரையும் கரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது, கத்த சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை, மேலே மினியாண்டி இருக்கு. என்ன இருக்கான்? மக மண்டே மேலே என்ன இருக்கான்? ஏமா மண்டையில் மினியாண்டி இருக்குன்றீங்க, அப்போ உள்ளே எப்படி பேய் இருக்கும்? இப்போ ரெண்டும் ஒன்று தானே. எல்லாத்துக்கும் உனக்கு கத்தி பேசினேன் பாருங்க. அவங்க எப்படி மிரண்டு பார்க்குறாங்க. ஏன்னா பேச முடியாதுல்ல. மேலே மினியாண்டி உட்காந்துருக்கான், உள்ளே பேய் உட்காந்துருக்கான். மினியாண்டி இருக்கிற இடத்துல எப்படி பேய்? மண்டையில் சாமி இருக்குன்றாங்க, உள்ளே பேய் இருக்கான். அப்போ நான் கேட்டேன், ஏம்மா அப்புறம் சாமி மேலே இருக்குன்ற, அப்புறம் அந்த பேயை துரத்த வேண்டியதானே? எல்லாமே கப்புச்சுப்புன்னு ஆகிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க. எதுவும் பேசலை. அப்புறம் நான் சொன்னேன் பாருங்க, கர்த்தர் இப்போ சொல்றாரு, நீ உனக்குள்ளதான் நிறைய ஆவி இருப்போம், உனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கிறல அப்படின்னா உன் மகளுடைய வாழ்க்கை பரிதாபமா போயிடும். அவன் கனவை என்ன பண்ணிட்டானா, விட்டுட்டு போயிட்டானா. பேயிலேருந்து விடுதலை ஆனாதான் கூட்டிட்டு போவேன்னு. எங்க விட்டு போயிட்டான்? அம்மா வீட்டில். இதுதான் கணவர். இதான் வேலையை வந்து அவங்க விட்டுட்டு போயிடுவோம். நல்லா இருந்தா தான் வச்சுக்கிடுவோம். அஹூன்லாம் இன்னைக்குன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் அங்கெல்லாம் தேத்திட்டு வா. ஓ வியாதி. ஏதோ நல்ல பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீ அச்சுன்னு தும்முனாலும் என்ன பண்ணாலும் பார்த்து பராமரிச்சு பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. கொஞ்சம் சரியில்லைன்னா எங்க விட்டு போயிடுவாங்க? ஆத்தா வீட்டில் இரு, இல்லை அப்பா வீட்டில் இரு, இல்லை உங்க அக்கா வீட்டில் இரு, இல்லை உங்க பெரியம்மா மக வீட்டில் இரு. யாரும் இருக்காங்களே, போ சரி பண்ணிட்டு வா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, அது முன்ன வரைக்கும் அப்படியே பொண்டாடி தாங்கு வாரான், கொஞ்சம் வாரான். இந்த பேய் பிடிச்சோன்னு என்ன பண்ணிச்சான், போய் அவங்க எத்தனையோ சபைக்கும் போயிருக்காங்களாம் துரத்துறதுக்கு. எந்த பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய காரெல்லாம் யாருன்னு பார்த்துக்கோங்க. எல்லா மீட்டிங் போயும் பேய் ஓடலை. ஏன்னா மேட்ரு அங்கே தெரியல, மேட்ரு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கர்த்தர் வெளிப்படுத்துறதுனால் தேவபிள்ளை என்னாச்சு தெரியுமா, அந்த அம்மா ஏற்றுக்கிற மாட்டேன்னுச்சு. நான் சொன்னேன், நீ ஏற்றுக்கணும்னா ஆண்டவர் சொன்னார், இத்தனை ஆள் கூட அந்த பேய் என்ன பண்ணிடும். என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த பொம்பளை ஆண்டவர் ஏற்றுக்கிறவே இல்லை, கடைசி மக செத்து போச்சு. இப்படிலாம் ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு வழி நடத்தினார். பாரு, நானே விடுதலை கொடுக்குறேன் இருக்கும் பொழுது மக்கள் பாருங்க, அவன் என்னை ஏற்றுக்கல பார். நான் அழிஞ்சாலும் அழிவேன், சாத்தான் தெரிஞ்சாலும் அதான் என் கடவுள்னு சொல்லி அழிவேன், ஆனா உங்களை ஏத்துக்கிற மாட்டேன். கர்த்தர் யாரும் அழிஞ்சு போகணும் விரும்பல, அதனாலதான் தேடி வர்றாரு. தேடி வந்து உனக்கு விடுதலை கொடுக்குறாரு. நீ இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டி இருக்கிற, இப்படிப்பட்ட விஷயம் உனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன். என்ன நீ வெல்கம் பண்ணாதானே நானே வந்து உனக்கு விடுதலை தர முடியும். வீட்டுக்குள்ள அனுமதி கொடுத்தாதான் வர முடியும். ஹலோ, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு பிரமாணங்களை வைத்திருக்கிறேன், அதுக்குள்ள வந்துடணும்ன்றாரு.
இப்படி வந்தாதான் ஆசீர்வாதம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னமோ நினைச்சு ஏதோ ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாம் வந்துடாது. ஜெபிக்கிறையா, ஜெபிக்கிறேன். உனக்கு முதல் அறிவு என்ன தெரியுமா தேவை? உன் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கர்த்தாவே, உண்மை பற்றி அறிகிற அறிவு எனக்கு உண்டாகட்டும், உண்மை பற்றி தானே வெளிப்பாடு எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் எப்படி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கணும். அப்ப அந்த ஜெபம் சரியான ஜெபம். புரியுதுங்களா? இதை நம்ம பார்க்காம ஆண்டவரே மதத்தாரும் சத்தியம் என்னன்றதை பாரு, எப்படி வரணுன்றதை பாரு, எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதை பாரு. இப்ப ஈஸியாயிரும் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, நீ பணம் கையில வச்சிருக்கணும் அவர் விரும்புறாரு. பணம் இருந்தா தான் என்ன ஆகும்? உன்னை பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? பணம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, பணம் வைத்து பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. பணம் இல்லாமல் பயன்படுத்துற சில விஷயங்கள் ஒரு 5%, 10% தான் பண்ண முடியும் கர்த்தர். மிச்சம் 90% சபைக்காரர் எல்லாமே தரித்தனா இருப்பான். அப்படின்னா ஊழியம் எப்படி வளரும்? யோசித்து பாருங்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்கல்ல, தரித்திரம், பணம் இல்லையா கடவுள், அப்படியே பணமே வேண்டாம் மாதிரி பிரசங்கம் பண்ணிடுவாங்க. அப்புறம் காணிக்கை போடுங்கன்றான். பணமே வேணாம் மாதிரி பிரசங்கம் பண்றதான், அப்புறம் காணிக்கை எது கேட்கிற? இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நிறைய பேத்துக்கு பைத்தியம் முத்தி போச்சு. பைத்தியம் முத்தி போன பாஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீண்ட அங்கிகளை போட்டு வாங்க சகோதரனி, அந்த நேரத்தில் அந்த பேச்செல்லாம் பண்ண பயங்கரமா இருக்கும். மேடை முடிஞ்சு ஜெபம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் மாறிடும். ஆண்டவர்களை வேலை செய்யறதுலாம் நாடக நடிகர்கள். நாடக நடிகர் கூட இப்போ ஒழுங்காக நடிக்க மாட்டாங்க. இவங்களை கூட்டு போனோம்னா நல்லா நடிப்பாங்க. ஆகையால் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். கர்த்தருடைய வார்த்தையை முன்வைக்க, தேவனுடைய வார்த்தையை முன்வைத்து தேவன் சொல்ல போதான் நடக்க போகுது. தேவ வார்த்தைக்கு விரோதமா யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் வேற மாதிரி சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் என்னுடைய மனநிலைகள் அல்ல. என்னை பத்தி தவறா என்ன பண்றாங்க, உபதேசிக்கிறாங்க. அதை நீ கேட்காத, முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன்னா காணிக்கை கேட்கிற நான் உனக்கு பணம் கொடுக்காம இருப்பேனா? காணிக்கை வாங்குறனா நீ பணமே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவேனா? இது கேட்டு பாருங்க. புரியுதா புரியலையா? இதுக்கு மேல நான் உங்களுக்கு விவரிக்க என்னால முடியாது. ஏன்னா நான் வசனத்தில் அடிப்படை சொல்றேன். பணத்தை அவர் கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் வெளியெடுத்தும் போது நிறைய பேர் பணம் கொடுக்காதனாலே நிறைய பேர் கடனில் உட்காந்துருப்பான். நாங்க போகும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தசமா காணிக்கை தான் பேச சொல்வார். வேற தடைகளுமே இந்த பணத்துல தான் மாட்டியிருக்கும். சில நன்மைகளுமே சில நேரம் வர ஒட்டாமல் இருக்கும். ஏன் அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பணத்தை திருடும் பொழுது அவங்களுக்கு நன்மைகள்லாம் குறைபடும். சிலர் ஸ்டாப் பண்ணுவார். அப்போ என்ன சொல்லுவார்? இதை அவளை கொடுக்க சொல்லணும். அதில் ஒரு சில பேர் சொன்ன வச்சுக்கலையே, அதுலேயுமே பொய்யங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். நீ போதகரை ஏமாத்தலாம், ஆனால் ஆண்டவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நீங்களும் கர்த்தரும். கர்த்தர் போதர் மூலியமாய் பேசுகிறார், வேதத்தின் மூலியமாய் பேசுகிறார், நமக்குள்ளேயும் பேசுகிறார். புரியுதுங்களா? அப்ப இடைப்படும் போது கர்த்தர் பேசும்போது உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன பண்ண வரணும். தவறி இருந்தோம்னா என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். நான் சரி பண்ண மாட்டேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு. நீங்க இந்த தசமாவில் ஒரு விஷயத்தை பாருங்களேன். 31வது வசனம். ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை படிங்க. அது நல்லா. இப்ப எல்லாரும் 31 ஃபர்ஸ்ட் வாசிப்போம். ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்கணும். தசமாவன் கொடுக்கல அப்படின்னா நான் விட்டுருவேன். அப்படி இல்லை, கொடுற 5 மடங்கு. யார் சொல்ற? அவர் தானே சொல்றார். ஒன்று தெரியுமா? நீங்க ஏமாத்தாலும் வச்சாலும் அதை கர்த்தர் கரெக்டா கேட்பார். அதான் வேதத்தில் நீங்க பொருத்தனை பத்தி தான் பேசும்போது அங்க பாருங்க, நீ ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை நிறைவேற்று. ஏன்னா யார் கேட்பாவா? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்காம இல்ல. ஆகையால் இதெல்லாம் ஏன் அப்படின்னா, தேவன் யாரையும் தேவன் தன்னை ஏமாற்ற விட மாட்டார். புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லி பாருங்க. ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில பகுதியில நானும் சில தவறுகள் செய்திருக்கிறேன். அப்படியே வாழ்த்து கூச்சு அப்படியே பாஸ்ட் அப்படியே பயங்கரமா வந்திருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் மனுஷன்தான். ஆரம்ப காலகட்டத்திலாம் சில காரியம் பண்ணியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் எதுக்கு தசமெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் பல ஏற்பாடு அப்படியாக இப்படியாகணும் சில பேர் உபதேசத்தை கேட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க உபதேசம் கேட்டு என்ன பண்ணனா பணத்தை முடுக்கி வைக்க ஆரம்பிச்சேன். கொடுக்கல, தசமாக நம்மள கொடுக்கல. ஆனால் என்னுடைய வாழ்வில சில தடைகள் உண்டாக ஆரம்பித்தது பாருங்க. அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ கொடுன்னு. இப்ப அடுத்த கட்டம் என்ன நம்ம பண்ணுவேன்? கர்த்தாவே என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும். தசம் இனிமேல் அடுத்த மாசம் கரெக்டா வச்சிடுறேன். எப்ப இருந்து இந்த ஏமாத்தின பணம்
ஏன்னா மன்னிப்பு கேட்டோம்னா இதை மறந்துடுவாரு, கொஞ்சம் காசு அதெல்லாம் கண்டுக்கிறது, அடுத்த மாசம் துவங்கிடுவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவன் அதை எனக்கு கொடுக்க வைத்திருக்கிறார், அதையும் சேர்த்து கொடுக்க வைத்திருக்கிறார், விடமாட்டார். ஏன் தெரியுமா? நன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்ற பிள்ளையா கத்த வளர்க்கவே மாட்டார். இங்க இருங்க, உங்களுடைய செயல்முறை பார்த்தே நீங்க எப்படிப்பட்ட ஆள் கண்டுபிடிச்சிடலாம். தேவனுடைய பிள்ளைகளா இல்ல பிசாசின் பிள்ளைகள் நடக்கிறீங்களா? தேவ பிள்ளை போல் நடக்கிறீங்களா? தேவ பிள்ளைகள் வந்து ஒரு குவாலிட்டியா அவரை போல இருக்கதான் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருப்பார். அப்போ ஏமாற்றுவல்ல, தேவ பிள்ளை ஏமாற்றாது. ஆகையால் தான் இந்த வார்த்தையை சொல்லும்போது கடவுளை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா நீங்க சரியான கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் அவரை போல் நம்மளை என்ன பண்றாரு? மாற்றுகிறார். புரியுதுங்களா? அவர் ஏமாற்றுவாரா? அவர் மட்டும் ஏமாற்ற மாட்டாரு, ஆனா நான் ஏமாற்றுவேன். அவர் கொஞ்சம் ஏமாற்றுற மாதிரி இருந்தா கூட அவர் ஏமாற்றவே மாட்டார். ஏமாற்றான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுத்துட்டு கோவப்பட்டுட்டு, நீங்க இதெல்லாம் எனக்கு சொன்னீங்க, நிறைவேற்றுறீங்களா? சொன்னீங்களா? ஏமாத்துக்காரி. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ ஏமாற்ற ஆளா இருக்கிற, முதல்ல நீ சரி பண்ணு. நீ ஏமாற்ற ஆளா இருக்கனால தான் நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. திருடனுக்கு சில பேரை பார்த்தா திருடன் மாதிரியே தெரியும், அவனுக்கு பார்க்கல என்ன சில பேரை பார்த்தா அவனுக்கு இவன் திருடனா இருப்போம், இவன் திருடனா இருப்போம். அந்த மாதிரி நாம திருவிழா இருந்தோம்னா கர்த்தரை எப்படிதான் பேசுவான்? நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஆகையால் தேவ பிள்ளைகளே, இது எதற்கு தேவன் சரி செய்வார்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கத்தை சரி பண்ணி பிதாவை தேவனுக்கு உண்டாக கரை இல்லாமல் திரை இல்லாமல் ஆண்டவன் நிறுத்தும்படியாக. புரிஞ்சுங்களா? என்னுடைய பிள்ளை ஏமாற்று பிள்ளைகள் அல்ல. தவறு விட்டுருக்கலாம், தவறு செய்யவே மாட்டீங்கன்னு வேதம் சொல்லல, நீங்க விழுவீங்கன்னு வேதம் சொல்லுது. அதுக்காக ரத்தம் எப்போதுமே இருக்குது. பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் இருக்கு. நீங்க தவறே செய்ய மாட்டா எப்படி ஒரு பிரசங்கத்தை போட்டுருவான், கேட்க நல்லா இருக்கும், சொல்றவரே பயங்கர தவறு பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆகையால் தேவ பிள்ளைகளே விலகிக் கொள்ளுங்கள், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வரணும். என்றால் கர்த்தர் என்னை சரி பண்ணுவார் என்றால் நான் ஒப்படைச்சு விடுகிறேன். கடவுள் என்னை எப்படி நடத்தணும் விரும்புகிறாரோ அப்படியே நான் என்ன பண்றேன்? என்னை முற்றிலுமாய் ஒப்படைக்கிறேன். அப்போ பாருங்க, பணத்துக்கான வழி, செழிப்புக்கான வழி வந்து கொடுப்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்பதை விலகிக் கொள்ளணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வரேன். பாருங்கள், இந்த ஏழை விதையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஏழை விதையுடைய காணிக்கையை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து எங்க போய் உட்கார்ந்தாருன்னா, ஆலயத்துல போய் காணிக்கை பெட்டியை போய் என்ன பண்ணிட்டாரு? உட்காந்துட்டாரு. காணிக்கை பெட்டி பக்கத்தையே பார்த்துட்டு இருக்காரு. எவன் எவ்வளவு போடுறான், எப்படி போடுறான், என்ன மனநிலையில் வந்து போடுறான் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் காணிக்கை போடும்போது கர்த்தர் அங்க பார்க்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகையினாலதான் நான் சொல்லுவேன், பலன் உண்டாகும்படி போடுங்க போடுங்கன்னு சொல்லுவேன். பலன் நிறைய பேர் கொடுத்து பலன் பெறல, தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தும் தரித்திரனா இருக்கிறான். இதெல்லாம் பேச மாட்டாங்க நிறைய பேர். அதை தான் நாங்க பேசுறோம். நிறைய பேர்லாம் செய்யறான், கொடுக்குறான், ஆனால் அவனுக்கு பலன் இல்லை. இங்கே இருக்க போதில்லை, அங்கே இருக்க போதில்ல. ஏன் அப்படின்னா, கொடுக்கிற மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார். இவனுடைய மனநிலை எப்படி இருக்குது? கட்டாயத்தின் பேர்ல கொடுக்குறானா? அதான் பாருங்க, நான் சில பேர்லாம் சொல்லுவேன், சில நேரங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா கொடுப்பாங்கன்னா, பாஸ்டர் தான் நினைச்சிருவாரு, பாஸ்டர் நம்மளை இப்படிலாம் நினைப்பார். அப்படி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்தை எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் அள்ளி கொடுத்து பாஸ்டர் என்ன பெரிய லெவலில் நினைக்கணும், அந்த ஒரு தாட்டோட கொடுப்பாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட தாட்டோடலாம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா பெறவே முடியாது எதையும். ஏன்னா நீங்க எப்படி கொடுத்தீங்க? பாஸ்டர் என்ன உயர்வா நினைக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, உங்களை உயர்வா நினைச்சிருவாரு, அந்த பலன் வந்துடும். கர்த்தருக்கு பலன் வராது. நீ என்ன மனநிலையில கொடுத்தியோ அதுக்கு பலன் உண்டாகும், ஆனால் தேவனால் உங்களுக்கு பலன் உண்டாக போது கிடையாது. ஏன்னா நான் தேவனுக்காக கொடுக்கிற மனநிலையில நீங்க கொடுக்கல. புரியுதுங்களா? மனநிலை ரொம்ப முக்கியம். காணிக்கை ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, காணிக்கை முன்பாக உங்க மனநிலையை கர்த்தர் பார்க்கிறார். காணிக்கையெல்லாம் சும்மா சாதமா எண்ணிடாதீங்க. ஏதோ நம்ம இந்துல இருந்து இந்த தட்டில் போட்டு போட்டு பழகி ஏதோ அது மாதிரி இதையும் ஏதோ கிறிஸ்தவத்தில் என்ன நாங்கள் தட்டில் போட்டோம், இங்கே பெட்டியில் போடுவோம், இல்லைன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுவோம், கையில நீட்டிக்கிட்டு இருப்பாங்க, இதில் போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி கிடையாது. காணிக்கை என்பது ஒரு ஆராதனை, பலி. கர்த்தர் பலியாய் பார்க்கிறார் உன்னுடைய மனநிலை. அதுதான் தேவனுக்கு முன்பாக வருகிறது. அதான் பாருங்க, ஆதியாகமத்தில் அங்க சொல்லும் பாருங்க, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். காயின் காணிக்கை அங்கீகரித்தார். கர்த்தர் எப்படி அங்கீகரித்தார்? கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும். இந்த வார்த்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார், ஆபேலை முதல்ல அங்கீகரித்தார், அதுக்கப்புறம் தான் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப காணிக்கை வந்து ரெண்டாவது, முதல் உங்கள் உள்ளம். புரியுதுங்களா? எப்படி போறோம்னு சொல்லித்தரேன், அப்பதான் பலன் வரும். முதல்ல உங்க ஹார்ட்டை பார்க்கிற கர்த்தர். உங்க வந்து எப்படி கொடுக்கறாங்க, எனக்காக தராங்களா? அதான் பாத்தீங்கன்னா மோசே சொல்றாரு, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களிடத்தில் சொல்லு. சொல்றதே எங்க வேலை. யாருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி? யாருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி? எனக்கு. யாருக்கு? எனக்குன்றத இடத்துல யார் சொல்றா?
தேவன். அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு 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 கொண்டு வரேன். அந்த பயத்தோட பக்தியோட வந்து போடணும். சும்மா ஏதோ வந்து தொடக் தொடக் இங்க வந்து நோண்டிக்கிட்டு கிடையாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க காணிக்க தசமாக எடுத்துட்டு முடக்க வீட்டுல முடங்கல் பண்ணிட்டு குடும்பமா இருப்பீங்கன்னா, ஃபேமிலியா இருப்பீங்கன்னா, கடன் மனைவி கை கோத்து ஜோமணி வரணும். நீங்க அப்படி போட்டு பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க. இதெல்லாம் பண்றது இல்ல, சொன்னாலும் சில பேர் செய்யறது இல்ல. இங்க வந்து நோண்டிக்கிட்டு காணிக்கை போடுவோம். அப்படி இல்ல, நீங்க அங்கேயே ஜெபித்து விடணும். வீட்டிலேயே நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது பெருக்கமாகும், இன்னும் மேல வருவீங்க தெரியுமா? கர்த்தரிடத்துல வரும்போது திருப்பியும் போகும்போது எப்படி வரும்? பெருக்கி வரும். 5 அப்பமும் 2 மீனும் இந்த குட்டி பையன் கொடுத்தான், என்னாச்சு? பெருகிச்சு. அவன் போகும்போது சும்மா போயிருக்க மாட்டான். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா அவன் அள்ளிட்டு போயிருப்பான். புரியுதுங்களா? ஆகையால் தேவபிள்ளையிலே கர்த்தருடைய கரத்துக்கு வரும் பொழுது, ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, எனக்குன்னு நீங்க வந்தா தான். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போவோம் பாருங்க, ஒரு ஃப்ரெண்டை நல்லா நேசிப்போம். அவனுக்கு என்ன பண்ணுவோம்? நான் அவனுக்காக வரேன், இவன் வேற கூட வரானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? வேண்டாம் வெறுப்பா ஏதாச்சும் ஒன்று வாங்கி தருவோம். கொஞ்சம் இதாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வாங்குவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவனுக்கு புரியும் வாங்கும் போதே என்ன பண்றான், ஏதோ கூட்டு வந்ததுக்காக இவன் நமக்கு செய்யறான் அப்படின்றது தெரியும். ஆனா நல்லா இதாக இருக்கிறவன் அதை வாங்கவே மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். இல்ல இல்ல வேண்டாங்கன்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? ஆண்டு எப்படி கூட நினைக்கிறீங்க? ஒன்ன காட்டிலே ஒரு மேலானவர் அதை கொடுக்கும்போது எப்படி மணல கொடுப்பான்? வேண்டாம் வரப்பா, ஏதோ வந்துட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஏதோ பண்ணணும் பண்றோம். பார்த்தீங்களா? கர்த்தர் அங்கீகரிப்பா நினைக்கிறீங்களா? எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் கூட நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க சரி செய்யுங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது, ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி வரணுமா? மன உற்சாகம். அதான் அவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்க நேரத்தில் காணிக்கை வாங்குவீர்களாக. அப்ப கொடுக்கல, உற்சாகமா கொடுக்கலன்னா போய் நீங்க பலவந்தம் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க நிறைய சபைகள் கட்டாயப்படுத்துறது, நீ போட்டே ஆக வேண்டும், நீ போடே விரும்பினா எந்திரி, நீ இதுல வேலை பார்க்கிறாய் இவ்வளவு போடு சொல்றானா இல்லையா? நீங்க அதை போட்டாலும் உங்களுக்கு பலன் உண்டாக போறது இல்லை, தெரியுமா? ஏன்னா இப்ப எப்படி போடுறீங்க நீங்க? கட்டாயப்படுத்தி. யாருடைய கட்டாயத்தினால? போதவருடைய கட்டாயத்தினால. நீங்க நிறைய சபையில் போய் உட்காந்தாவே கொடு கொடு கொடுன்னு போட்டு என்ன பண்ணுவான்? வசனத்தை சொல்லி தர மாட்டான். மேல என்ன பண்ணுவான்? பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியெல்லாம் கொண்டு வர நினைப்பானோ அப்படி பார்ப்பான் பாருங்க. தேவபிள்ளைகளே, அப்படி பண்ணுவதனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற போறதே கிடையாது. அதான் சங்கடத்தோட வருத்தத்தோட தான் போய் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது பெற முடியாது. ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அப்படின்னு போது நீ அங்க என்ன வரணும்? உற்சாகத்தோடு வரணும். விதைப்பதற்கு உற்சாகமாய் வரணும். உற்சாகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் பெற்றுக்கொள்வான். உற்சாகமாய் விதைக்கிற இடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரா? யார் மேல பிரியமா இருக்கிறாரா? உற்சாகம் இல்லாமல் கொடுக்கிறன்ட்ட இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிரியம் உங்க மேல வரல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க விதைக்கிறது என்னவா? உற்சாகம் இல்லாமல், வேண்டா வெறுப்பா, ஏதோ செய்யணும், ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற போது வராது. இந்த ஏழை விதவை நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. இந்த ஏழை விதவைக்கும் சாரிபாத் விதவைக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கும். சாரிபாத் விதவை கதை தெரியுமா தெரியாதா? அந்த விதவைக்கும் இங்க ஒரு ஏழை அம்மாவுக்கும் என்ன ஆகுது? ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா, இந்த அம்மா பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில 2 காசு தான் இருக்குது பாருங்க. ஆனால் அவ ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு உற்சாகமாய் கொண்டு வந்தாள். புரியுதுங்களா? என்கிட்ட காசு கம்மியா இருக்குது, அது சாப்பாடுக்கு தான் இருக்குது, இதுக்கு தான் இருக்குது, ஆனா சர்ச்சுக்கு போகணும். எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். இப்ப சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுமா? அங்க காணிக்கை எடுப்பாங்கன்றது தெரியும். தெரியுமா தெரியாது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்கள் விருப்பன்படியே போவோம். அடிவீங்களா? இல்ல. அப்போ அவளுக்கு தெரியுது, ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் உபதேசித்திருக்கிறார் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று. புரியுதுங்களா? அப்போ அவள் வரும்போது என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தன்னை பார்க்கவில்லை, தன்னை நிரப்பும் அவ விரும்பல. தன்னை பாத்தீங்கன்னா தனக்குத்தான் முதல்ல இல்ல, தன்னை காட்டிலும் அவள் தேவனையும் அவர் வார்த்தையும் நேசித்தார். இதைதான் கொண்டு வர போறேன். அதனாலதான் அவர் அதை மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தலாம் என்பதை சொல்றேன் பாருங்க. அப்ப ஏழை விதவை என்ன பண்ணா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயத்துக்கு வரும்போது சும்மா வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். அப்ப என்னை நான் பார்க்கல, தன்னை பார்க்கல. பாத்தீங்கன்னா தன்னை திருப்திப்படுத்த அவர் விரும்பல. இங்க நம்ம என்ன பண்ண தெரியுமா? தன்னை திருப்திப்படுத்த பார்ப்போம் ஃபர்ஸ்ட். தன் அதனாலதான் இன்னும் நிறைய நன்மைகளை இழக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நீங்க தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அங்கதான் உங்க வாழ்வு அந்த லெவல தான் இருக்கும். அப்போ இவள் தேவனை முதலிடத்தில் வைத்தாள், தன்னை முதல்ல வைக்கல. தன்னை திருப்திப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் பார்க்கல. முதல்ல தேவன், ரெண்டாவதா நானு.
தேவனுக்கு நான் செலுத்த வேண்டியதை சரியா செலுத்துவேன். தேவனை நான் சந்திக்க போகிறேன், வெறுங்கையோடு போய் நான் சந்திக்க மாட்டேன். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ தேவனை சந்திக்கும் போது இப்ப என்ன பண்றான்? காணிக்கையோடு போறான், தேவனை திருப்திப்படுத்த போறான், தேவனை பிரியப்படுத்த போறான். தேவனுக்கு அவ செலுத்தினான். அதனால்தான் அந்த காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். உங்க காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? கொடுக்கணும். புரியுதுங்களா? இங்க கர்த்தர் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட சாட்சி? அவர் சொல்றா பாரு, இருந்ததெல்லாம் போட்டானா என்ன அர்த்தம்? தன்னையே முழுமை போட்டா, தன்னை முழுமையா போட்டவ தான் தேவனை திருப்திப்படுத்துவா, தன்னையே பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? முதல்ல தேவன் எது வாங்கினாலும் எது வைத்தாலும் முதல்ல கடவுளுக்கு, ரெண்டாவதான் எனக்கு. முதல்ல தேவனுக்கு, அதுக்கப்புறம் தான் எனக்கு. பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலோ தேவ பிள்ளைகளே, அப்போ அது அன்பு. அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 அந்த சாரிபாத் வீட்டுல அந்த தேவன் எலியாவை அனுப்புறாரு பாருங்க. எலியா அனுப்பும் போது பாருங்க, அவங்க சாகுறதுக்காக என்ன பண்றாங்க? கொஞ்சம் அப்போ கொஞ்சம் என்ன, கடைசி என்ன பண்றோம்? ஒரு எருவாட்டி மாதிரி தட்டி தின்னுட்டு செத்து போயிடலாம் இருக்கிறத வச்சு. நல்ல விதவை டக்குன்னு சாவன்னு விருப்பப்படல, கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு தான் அவ பார்த்தா. இன்னைக்கு சில பேர்ட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது குறைஞ்சினா போதும் செத்து போயிடுவோம். என்ன வாழ்க்கை? எதுவும் இல்லை, அதுவும் இல்லை, மண்டே போட்டுருவோம், வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை. உனக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சா போதும், அப்படியே வாழ்க்கையே நரகமான மாதிரி அப்படியே ஃபீலிங் போயிருது. ஃபீலிங் எல்லாம் தூக்கி தூர போடும் முதல்ல அந்த ஃபீலிங்க. சில பேருக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா பணம் சேர்த்து வச்சு பண்றதா கொஞ்சம் குறைஞ்சாவே போதுங்க, இதெல்லாம் படப்பட ஆடும். எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி, பேசாம போயிடுடி, என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. இந்த பணம் குறைய என்ன ஆகுது? ஆட்டம். தேவ பிள்ளைகள் எப்படியா? அப்படி கிடையாது. ஏனென்றால் நான் கொடுக்க பெருகுவேன். நான் கொடுக்கும் போது என் மனநிலை என்ன பெருகும்? நான் தான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு வட்டிக்கு பேங்க்ல இவ்வளவு போட்டா வட்டி வரும்ன்ற எந்த எண்ணத்தோட தைரியமா போறீங்க? இங்க போடுங்க பேங்க் ஆஃப் ஹெவன். இந்த பேங்க் ஆஃப் ஹெவன்ல போட்டா என்ன ஆகும்? மல்டிப்ளே, ஆட் இல்ல, மல்டிப்ளே. ஏனென்றால் வேதம் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் என்ன சொல்வாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து, அதுக்கு ஒரு பெருக்கி எங்க பார்த்தாலும் பெருகுவாய் பார்த்திருக்கீங்களா? ஏதோ கொஞ்சம் உயர்வாய் அப்படி இல்ல, பெருகுவாய், பழுகுவாய். இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்களே. கர்த்தருடைய சிந்தையை பாருங்க, நம்ம சிந்தையை பாருங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தர் சொல்றாரு, ஒன்ன நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவர் வச்சுக்கிறதே பெருசு அப்படின்னுவோம். அவர் சொல்றாரு, எப்பா இது கூட இது கிடையாது, இதுக்கு மேல நீ வரணும்ன்றாரு. இதுக்கு மேல நீ பெருகணும், பெருகி போ, படந்து போ, பாய்ந்து போ. உன்னை அடைப்பவன் எவனும் கிடையாது. அடைச்சா நான் உன்னை அடைக்கணும். நான் சொல்றேன், உனக்கு வழியை திறக்கிறேன், உன் வாழ்வு ஆசீர்வாதம் பெருகி போன்றாரு. பழகி போ. நீ உட்காந்துக்கிட்டு சின்னது இவ்வளவுதான் ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவர் என்ன? அது கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே குறுகிய லெவல்ல இருக்க மாட்டாரு. நீங்கள் நாங்கள் அப்படி இருப்போம். சில பிரசங்கர் அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, கடவுளுடைய சிந்தையே மாத்திடுவாங்க. உன் வழி வேற, என் வழி வேற, உன் தாட்டு வேற, என் தாட்டு வேற. நீ பழுகி பெருகணும்ன்றாரு. ஹல்லேலூயா. பழுகி பெருனா 1000 பேத்துக்கு நீ செஞ்சனா என்ன ஆகும்? யார் நாமோ மகிமைப்படும். இங்க என்ன பிரச்சனைனா, தனக்கே இங்க இது பண்றதுக்கு தானே. எப்படி என்னமே இங்க இப்படி இருக்குது பாருங்க. மாற்றுங்கள். கடவுள் அப்படி விரும்பல. கர்த்தர் பார்த்து சொல்றாரு, பழுகி பெருகி போன்றாரு. நீ தான் என்ன பண்ண போக மாட்ட, இங்கனுக்குள்ளேயே ஓடிக்கிறேன். பல இடங்களுக்கு சென்று நான் பாய்ந்து போக மாட்டேன். யாரும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் குடிக்க கூடாது தண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல நான் பழுகிறேன் பெருகிறேன், ஆனா என்கிட்ட இருந்து யாரும் ஒரு 10 பைசா எடுக்கணும்னு நான் விட மாட்டேன். இந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்குதா? உன்னை பழுகி பெருகி எதுக்கு பாய்ந்து போக சொல்றாரு பல இடங்களுக்கு? கொஞ்சம் அவன் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டோம், இவன் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டோம், உன்னால அவன் கொஞ்சம் பலனை பெறட்டும், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பிழைச்சு போகட்டும். அதுக்கு தான் தேவன் என்ன சொல்றாரு? உன்னை ஜீவ நதியாய் பாய்ந்து போக சொல்றாரு. உன் ஆசீர்வாத வாழ்வு பெருகிட்டு போகணுமா, பொருளாதார வாழ்வு பெருகணுமா? பெருகிறதுக்கு எதுக்கு சொல்றாரு? உன்னை பெருக்கிறதுக்கு காரணம் என்னவா? அநேகர் தஞ்சம் அடையட்டும். எதுக்கு வேணா வரான்? இப்ப நான் பணம் இருக்கிறனால வர்றேன்னா சரி வரட்டும், அதுதானே வந்திருக்கான். கர்த்தர் அதுதானே உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ கொடுக்கறனால என்ன பண்ண மாட்ட, குறைந்து போக மாட்டாய், பெருகுவாய். உன் மூலியமாய் தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த பிரதர் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தெய்வம் உண்மையான தெய்வம். வருதா இல்லையா? ஹல்லேலூயா. உனக்கு இந்த உலகம் உன்ட பணம் தான் மதிப்பு கொடுக்கும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் கர்த்தர் சொன்னாரு என்கிட்ட, பணம் தான் மதிப்புன்னு எல்லாம் சொல்ற மாதிரி நீ சொல்ற, அதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னாரு. என்ன கிட்ட சொன்னாரு? பணம் இருந்தால் மட்டும் இல்லப்பா, பணத்தை செலவு பண்ணல அப்படின்னா மதிப்பு நினைக்கிறீங்களா? நீ கோடீஸ்வரனா இருந்தும் நீ ஒரு கல்யாணத்துக்கு போய் 10 ரூபா செலவு பண்ணி பாரு, உன்னை மதிக்க மாட்டான். ஒரு லட்சாதிபதியோ ஒரு சிம்பிளா இருக்கேன் கூட 4 பேத்துக்கு செய்யணும் பார்த்தா, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க இங்க இருந்து உட்காருங்கன்றான். எதனால? உன் குடும்பத்துல இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தாலும் நீ செலவு பண்ணிப்பாரு, என்ன ஆகும்? உனக்கு மதிப்பு வரும்.
அப்ப கர்த்தர் சொன்ன ரெண்டாவது பிரச்சனை சொன்னாரு, பணம் இருக்கிறதுனால உனக்கு மதிப்பு இல்லை, பணத்தை நீ இருந்தும் செலவு பண்ணலன்னா உனக்கு மதிப்பு வராது. ஏன்னா பணத்தை நீ கட்டி வைக்கும் போது ஜனங்கள் உன்னை சபிப்பார்கள் வேற சொல்லுது. உண்மையா இல்லையா? வச்சு என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டுக்கான், அளவு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். நான் பணம் நிறைய இருந்தாலும் எனக்கு மதிப்பு வந்துடும். யார் சொன்னா? இன்னைக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா உடைச்சிருங்க. இப்ப உன்னை சில பேர்லாம் இது பண்றானா காரணம் என்ன? நீ செலவு பண்ணாம உள்ள வச்சிருந்தா உனக்கு மதிப்பு வந்திருக்காது. புரியுதுங்களா? அப்போ நீ செலவு பண்ணப்படும்போது என்ன ஆகுது? மதிப்பு வருது, தேவநாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்ப பாருங்க, இந்த சாரிபாத் விதவிலக்கும் இந்த ஏழை விதைக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னா, ஒரு விஷயத்துல ஒற்றுமை இருக்கு. அப்போ சாகுறதுக்கு அவ விறகு போட்டு சாப்பிட்டு செத்து போயிடுவோம் பிள்ளையோடன்னு சொல்லி அவ என்ன பண்ண, கடைசி வரைக்கும் அவ எப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறா? வாழ்க்கையில சாகணும் விருப்பம் இல்லை, அதான் அதோட அர்த்தமே. ஏன்னா சாகணும் விருப்பம் உள்ளவ இந்த மாவை உட்காந்து சுட்டு தின்ன மாட்டா. புரியுதா இல்லையா? வழங்குறாங்க. சாகணும் முடிவு எடுத்தவங்க என்ன இது இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க எல்லா பொருள் இருந்தா கூட. இவன் என்னன்னா சாகணும் விருப்பம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லும் போது, அவ இருக்கிற காலத்துல ஏகப்பட்ட விதவிகள் இருந்தார்கள். ஆனால் யார் வீட்டுக்கும் எலியாவை கர்த்தர் அனுப்பல. யார் வீட்டுக்கு அனுப்புனார்? கடைசி வரைக்கும் சாக விரும்பல. தேவ பிள்ளைகளே, நீங்க தவறான முடிவை எடுத்தீங்கன்னா பிசாசு அங்க வந்து உட்காந்துருவான். நீங்க கடைசி வரைக்கும் உங்க விசுவாசம் விடாம கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதன் அனுப்பிடுவாரு. எத்தனை பேர் புரியுது? சாகணும்ன்ற என்றவனுக்கு கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடைசி வரைக்கும் வாழன்றவனை பாருங்க, விட மாட்டாரு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தால் சில பேர் அப்படிதான் சாகுன்றலாம் செத்து போயிருவான் பாருங்க. கடைசி வரைக்கும் வாழணும்னு சொல்லி இருக்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்ந்திருப்பான். அவன் சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க. அப்ப உலகத்தானே கடவுள் அவனுக்கு இவ்வளவு உதவி செய்வார்னா, நாம தேவ பிள்ளைகள் நாம கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? சாகணுன்ற என்ன பண்ணக்கூடாது? உள்ள வரக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடுவோம். கர்த்தர் இருக்கிறார், கண்டிப்பா தூதனை எழுப்புவார். நாவுடைய பிள்ளை எனக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். எத்தனை புரியுது? இப்ப என்னாச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இப்போ ஊழியக்காரரை அனுப்புகிறார். ஊழியக்காரன் இப்ப கேட்கறான், வாமா என்னமா என்ன பண்ண போற? நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு இருக்குது, சாப்பிட்டு செத்து போலான்னு இருக்கோம். சரி, முதல்ல அதுல ஒண்ணு எனக்கு கொண்டு வான்றான். அப்ப பாருங்க, அதை மட்டும் படிங்க. அதற்கு அவள், பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன். ரெண்டாவது, அவ என்னவா, அவ உண்மை உள்ளவளா இருந்தா, தன்னை மறைக்கல. அவட்ட என்ன இருக்குன்னு அவ சொன்னா. அதே இடத்துல நம்ம தான் என்ன பண்ணிப்போம் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? வேற போயிட்டு இருக்கோம். எதுக்கு? சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுவோம். ஏன் கேட்டு போடுவாங்க. தேசத்துல பஞ்சம், வேறு ஊழியக்காரன்றியா, ஊழியக்காரன் வாயில எதுவும் விழுந்துடக்கூடாது. பயந்து போய் என்ன பண்ணுவோம்? மறைப்போம். நம்மளோட பணம் இருந்தாலும் என்ன பண்றது இல்ல, மறைக்கிறது. அந்த ஸ்பாவம் நம்ம கிட்ட கிடையாது, ஏழை விதவிட்டும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஊழியக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி சாப்பிட்டு செத்து போக தன்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அவ இருக்கிற நேரத்துல இவ போய் சொல்றார், எனக்கு முதல்ல கொண்டு வான்னு சொல்லும் போது, இப்ப தன்னை திருப்திப்படுத்துறது பெருசல்ல, தேவனை திருப்திப்படுத்தணும். நான் எவ்வளவு பட்னியா இருக்கலாம், நான் இதா இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு செலுத்த வேண்டியதை நான் கண்டிப்பா கரெக்டா செலுத்திடுவேன். நீங்க அப்படி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில காணிக்க தசமா கொடுக்கும்போது சோதனை வரும். சில கரெக்டா கொடுத்தே வந்திருப்பீங்க, கொடுத்தது பெருக்க வந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட காலத்து பிறகு எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அங்க ஒரு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா இப்ப வராம இருந்தாலும் அவன் கொடுக்கறானா, இல்ல இவன் இல்லாத சூழ்நிலையில இப்ப கொடுக்க போறானா, இல்ல தன்னை திருப்திப்படுத்த போறானா, தேவனை திருப்திப்படுத்த போறானா? ஏனென்றால் வாழ்க்கையில ஒவ்வொரு நீங்க சத்தியத்தை செயல்படுத்தும் போதும் அதுக்கு சோதனை வரும். சோதனை போய் தான் பரீட்சிக்கப்படும். உங்க விசுவாசம் உண்மையான விசுவாசமா பொய்யான விசுவாசமா என்பதெல்லாம் சோதனை உண்டு, இல்லாம கிடையாது. வேதம் சோதனை பற்றி சொல்லுகிறது. என்ன சோதனை? உங்க விசுவாச சோதனை அங்க சோதிக்கப்படும். இப்போ உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது, ஆனா ஒன்ன திருப்திப்படுத்துறது இருக்குது. அதே நேரத்தில் இப்ப கர்த்தரை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் வரும் பொழுது, இப்போ சோதனை என்னடா நம்ம ஏற்கனவே கொடுத்து எல்லாம் வந்துச்சு, இப்பெல்லாம் வரவே இல்லை, இப்ப என்ன நம்ம உயிரோடு இருந்தா தானே அவருக்கே செய்ய முடியும். போது நம்ம தின்னுடுவோம், எல்லாத்தையும் களவாணி என்ன பண்ணிடலாம், நெப்பிடலாம் அப்படின்னு நெப்ப போறியா? நான் செத்தான காரணத்தை தவிர தேவனை தான் நம்ம என்ன பண்ண திருப்திப்படுத்துவேன். அவருக்கு நான் செஞ்சுடுத்தான். எவன் தன்னை திருப்திப்படுத்த நினைக்கிறாம விழுந்து போயிடுவான். தேவனை திருப்திப்படுத்துறவன் என்றெனுக்கு நிலைத்திருப்பான். அவன் கையில எப்பவும் காசு புழங்கிட்டே இருக்கும். அவன் ஏராளமாய் தாராளமாய் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஏழை விதவை அவளுடைய சுபாவம் பாத்தீங்கன்னா தேவனை தான் திருப்திப்படுத்தினா. அதே போல என்ன பண்ணா தெரியுமா? உடனே அந்த வார்த்தைக்கு போய் பண்ணா. ஏதாவது ஏத்து பேசினாலா?
ஏன்னா நாங்களே கொஞ்சம் வச்சிருக்கோம், இதுலயும் வந்துட்டீங்களா, மூக்க நுழைச்சிட்டீங்களா? அப்போ இந்த ஒற்றுமையை கர்த்தர் காண்பிக்க விரும்பினார் பாருங்க. அப்ப இந்த ஏழை விதவையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவளும் என்ன பண்றான், தன்னை இல்ல தேவனை, இவளும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒபே பண்ணி என்ன பண்றான், முதல்ல தேவனுக்கு அப்படி ஊழியக்காரனுக்கு அங்க நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். என்ன நடந்துச்சு? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் பெருகி இருக்குது, மல்டிப்ளை ஆகுது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய பணம் மல்டிப்ளை ஆகணும், பெருகணும் அப்படின்னா கத்தட்ட வந்தால் தான் பெருக்கி கொடுப்பாரு. நீங்கள் கத்தட்டையே கொடுக்காம ஒன்றும் பண்ண மாட்டேன் திருப்திப்படுத்துற அப்படின்னா அங்கே சில ஆவிகள் உள்ள புகுது என்ன பண்ணும், சில வேலைகளை பார்க்கும். அதுதான் மல்கியால சொல்றாரு, அவைகளெல்லாம் நான் கடிந்து கொள்வேன்றார். எதெல்லாம் பூச்சரிக்குதோ அந்த பிசாசின் வல்லமையில குறித்து பேசப்படுகிறது. எதெல்லாம் வீண் செலவு விருதா செலவு வருதோ அங்கெல்லாம் கத்தப்பை கடிந்து கொள்வார். எதை பேர் புரியுது? நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10 நாள் வயல போட்டோம் அப்படிதான் இருக்கும். கத்தட்ட வரல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வரணும். அப்போ பணத்தை நீங்கள் வரும் பொழுது உடனே எடுத்துக் கொள்ளுகிறீங்க. சிலர் கர்த்தர் சொல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இப்போ 100 ரூபா வந்து போறீங்கன்னா அப்பொழுதே 200 ரூபா உங்கள் கையில் வந்துடுதா? வசந்த பார்த்தா அப்படித்தான் சொல்ற மாதிரி தெரியுதுங்க எங்களுக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அந்த மீனிங் தானே கொடுங்கள். எத்தனை பேர் அப்படி 100 ரூபா போட்டோன்னு கையில் 200 ரூபா வந்திருக்கு? அப்படி இல்லை, ஆனால் அது உண்மை. எப்படியா? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும். எப்போதான்? நீ கொடுக்கும் போதே கொடுத்துட்றான். அந்த கொடுக்கும் போதே எப்படி கொடுக்கிறாருன்னா அந்த பணத்தை பெருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிற. புரியுதுங்களா? பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? ஆசீர்வாதம் பணத்தை பெருக்கணும். பணம் பெருசுன்னு பார்த்தேன்னா அதோட ஒழிஞ்சிருவேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளை ஆக மாட்டேன். ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது பெருக்கும். அப்போ நீங்க போடும் போதே என்ன ஆசீர்வாதத்தை எடுக்கிறீங்க. அப்போ நீங்க காணிக்கையும் தசமம் கொண்டு வரும் பொழுது என்னவா என்ன நடக்குதான்? பிக்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா? கர்த்தர். 2வது, யாருக்கு நான் கொண்டு போறேன்ற உணர்வு இருக்கணும். நான் கர்த்தருக்கு கொண்டு போகிறேன், கர்த்தருக்கு படைக்கிறேன். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க போதவரை ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. கர்த்தர் தசமபாகத்தை பார்ப்பாரு, எங்க யாரு கொண்டு வந்திருக்கா எல்லாத்தையும் பார்ப்பார். காணிக்கை பார்ப்பார், தசமபாகத்தை பார்ப்பார். அவர் பார்க்கிறார் என்ற உணர்வு வரட்டும். கர்த்தரை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது. இங்க பார்க்கும்போது ஒளிவு மறைமால் தன்னை ஒப்படைச்சான். அதே நீங்க அனனியா சப்பியால் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இந்த மனநிலையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணார்னா அதை சொல்ல சொன்னார். இப்ப அடுத்த 3ஆம் மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த அனனியா சப்பியாலும் என்ன பண்றாங்க? காணிக்கை கொண்டே வரலையா, எடுத்துட்டு வந்தாங்க, பங்கை வஞ்சிட்டு வச்சிட்டான். பாதியை போட்டு பாதி என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் கண்டுக்கிற மாட்டார். அல்லேலூயா. யாரு சொன்னா? நீ வஞ்சித்து வைத்த வஞ்சனை தான் இப்போ உனக்கு சாபமா அமைய போகுது. நிறைய பேர் சாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. கர்த்தர் யாரும் சபிக்கல. உங்களுக்கு புரியுதா? நான் ஏற்கனவே சொல்ல, இந்த கரண்ட் போயிட்டு இருக்குது, இந்த கரண்ட் நீ தொடாத வரைக்கும் நல்லா இருப்ப, கரண்ட் போய் தொட்டனா செத்துருவ. அப்ப அனைவருடைய வாழ்க்கையில சாபம் பழிப்பது காரணம் கர்த்தருக்கு வர வேண்டிய விஷயத்தை வஞ்சித்து வைத்திருக்கும் போது அதுவே அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது? நெகட்டிவான பவரை என்ன பண்ணுது? வெளிப்படுத்திடுது. புரியுதுங்களா? அப்போ அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அது கூட சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? சேர்க்கன்றது சேர்க்க மாட்டான், எங்கெங்கேயோ போட்டுருவான். எங்க போடணும், உனக்கு எங்க சொன்னேன், எங்க உணர்த்தினேன், அங்க வரணும். புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாமே கைட் பண்றார். போட சொல்றதும் அவர் தான், எங்க போடணும்னு சொல்றதும் அவர் தான். அப்போ காணிக்கை தசமகம் என்பது என் விருப்பப்படி கிடையாது, தேவ விருப்பப்படி. புரியுதுங்களா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த பாஸ்டுக்கு நான் கொடுப்பேன் என்றால் ஏன் பணம் அப்படி வரக்கூடாது. அதான் பல நேரம் சொல்லுவேன், பணத்தை என் இஷ்டப்படி கையாடுறது இல்லை. நான் விரும்பி உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன், நான் விரும்பி இப்படி கொடுப்பேன், அப்படி கொடுப்பேன், அப்படி இல்லை. நீ தனிப்பட்ட விதத்தில் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு போ. நல்ல கவனிங்க, தனிப்பட்ட விதத்தில் யாருக்கும் நீங்க செய்யலாம் அவங்க விருப்பப்படி. ஆனால் தேவனுடைய விஷயம் வரும்போது தேவனுடைய விருப்பத்தை அங்க நீங்க பார்க்கணும். உங்களுடைய பணத்துல கர்த்தர் மகிமை பண்ணணும், பலன் உண்டாகணும், இங்கே உண்டாகணும், பரலோகத்திலும் உண்டாகணும். பரலோகத்திலும் பலன் உங்களுக்கு இருக்கிறது. இப்ப பரலோகத்தில் ஸ்ட்ரைட்டா விதைக்க முடியாது. இங்க கர்த்தர் நமக்கு எங்க விதைக்க சொல்றாரோ, கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற இடம் தான் உங்க நிலம். உங்க நிலத்துல போய் விதைங்கன்னா நீங்க வேற நிலத்துல போய் விதைச்சீங்கன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. விதைச்சா அவன் எடுத்துட்டு போயிருவான். நான் விதைச்சேன், ஏய் உனக்கு விதைக்க சொன்னா ஏன் இடம்டா, உன் இடத்துல போய் விதைடா அப்படின்னுவான். அவன் திண்டு போயிருவான், உனக்கு பலன் உண்டாகாது. உனக்கு பலன் உண்டாகிறதுக்கு உனக்கு நான் கொடுத்த நிலத்துல விதை, உனக்கு எந்த இடத்தை காண்பித்தேன் அங்க விதை. புரியுதா? புரியலையா? அப்போ நல்லா புரியுது. கடவுளுக்கு கொடுக்குற விஷயம் வரும்பொழுது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? என் விருப்பம் கிடையாது, என் விருப்பமே போடக்கூடாது. தேவ விருப்பம் என்ன? பயபக்தியோடு. ஏன்னா ரொம்ப முக்கியம்.
ஏனென்றால் எனக்கு பலன் அது கொண்டு வரணும். பலனே கொண்டு வராம இன்னைக்கு நிறைய பேர் விதைச்சிட்டு இருக்கோம். தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பணத்துல கர்த்தர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். உன் பணத்திலே அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை மட்டும் அக்கறைப்படுத்துறது இல்ல, உன்னையும் நீ வைத்திருக்கிற பணத்திலும் அக்கறை உள்ள தேவன். நீ பயங்கரமா சேஃப்டி பண்றத காட்டிலும் அவர் சேஃப்டி பண்ணதான் விரும்புறாரு. உன் பணத்தை எவனும் தின்னக்கூடாதுன்னு புரியுதா இல்லையா? உன் மேலேயும் அக்கறை, உன்னுடைய பணத்தின் மேலே அவர் எப்படி இருக்கிறாரு? அக்கறை உள்ளவராக இருக்கிறார். வீண் விருதாவெல்லாம் செலவு பண்ண அவர் விட மாட்டார். ஆனால் கர்த்தர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ என் விருப்பப்படி விதைக்கணும். காணிக்கை தசம் பயம் வரணும். நம்ம இஷ்டத்துக்கு விதைக்கணும்ன்ற போது பயம் வரணும். இல்ல இல்ல இல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தர் எங்க விதைக்கணும்ன்றாரோ அங்க நான் விதைப்பேன். எத்தனை புரியுது? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த காணிக்கை தசமபாகத்துல நீங்க செய்யற செயலிலேயே தெரிஞ்சு போயிடும். உங்களை முன் வச்சு பண்றீங்களா, தேவனை முன் வச்சு பண்றீங்களான்னு. உங்களை முன் வச்சு பண்ணீங்கன்னா அங்கதான் கடவுளை அந்த இடத்துல தான் வச்சிருக்கீங்க. நீங்க தேவனை முதல் இடத்துல வச்சீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் உங்க விருப்பப்படி செஞ்சு கடைசி போய் தேவனை வச்சிருப்பீங்க. ஆனா உங்க இங்க வந்து என்ன பண்ணுவீங்க? கையை தட்டி கர்த்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், கர்த்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உங்க வாழ்க்கை விட்டுப்பாரு நீ எந்த ஃபர்ஸ்ட் பிளேஸா வச்சிருக்கேன்னு. இப்ப வரைக்கும் நீங்க உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருப்பீங்கன்னா உங்க செயல்பாடெல்லாம் கரெக்டா இருக்கும். தேவன் தேவன் தான் வரும். என் விருப்பம் இல்ல தேவ விருப்பம், தேவ விருப்பம் தான் என் விருப்பம். இப்படி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாத்துலயுமே நன்மைகளை பெற்றிருப்பீங்க. நிறைய பேர் நன்மைகள் பெறாத காரணம் என்ன? கடவுளை கடைசி இடத்துல வச்சுக்கிட்டே தேடிட்டு இருப்பான். கர்த்தர் எனக்கு ஒண்ணும் தெரியல, கர்த்தர் எனக்கு இது செய்யல, கர்த்தர் நீ கடைசி இடத்துல வச்சு தேடிட்டு இருக்கடான்றாரு. என்னை தூக்கி முதல்ல வைடான்றாரு. அப்ப எல்லா நன்மைகளும் பெற்றுக்கிறத குறைவு உன் வாழ்க்கையில இருக்காது. நீ எதை வேண்டிக் கொள்கிறியோ அதை நான் உடனே செய்வேன். ஏன் தெரியுமா? நீ என்னை எல்லா விதத்திலும் என்னை தூக்கி உயர்த்தி வச்சிருக்கிற. இங்க பாருங்க, ஒரு கணவன் பெரிய அளவில் உயர்ந்திருப்பதும் நல்ல மதிப்பு மரியாதை வர்றதெல்லாம் முக்கியமான காரணம் யார் கையில தெரியுமா இருக்குது? மனைவி கையில தான் இருக்குது. தெரியுமா? மனைவி தன் கணவனை எந்த இடத்துல தூக்கி வைக்கிறாளோ அப்பதான் 4 பேரும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் முடியாதுன்னு. உங்க கணவனை நீங்க நல்லா தூக்கி உயர்த்தி எல்லா விதத்திலையும், என் கணவனுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். தாயா இருக்கட்டும், தகப்பனார் யாரா இருக்கட்டும், என் கணவனுக்கு என்ன பண்ணணும்? அவங்க மதிப்பு மரியாதை தூக்கி வச்சுப்பாரு. ஒன்னு அதுக்கு மேல தாங்குவாங்க. நம்ம எல்லாத்துலயும் நோஸ்கட் பண்ணி விட்டுறோம். ஹஸ்பண்ட நோஸ்கட் பண்ணிட்டு என்னையும் நோஸ்கட் பண்றோம் உட்காந்து அழுகுறோம். நீ தூக்கி வச்சு பார்த்தா என்ன ஆகும்? அவங்க உங்களை தூக்கி வைப்பாங்க. இதுதான் உண்மை. அதே போலதான் கர்த்தரை நீங்க எல்லா இடத்துலையும் தூக்கி உயர்த்தி வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தி வச்சிருவாரு. எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். மனைவி வச்சுதான் கணவனுக்கு மதிப்பே இருக்கு. தெரியுமா? உங்க சொந்தம் பந்தம் எதுவா நீங்க எடுத்துக்கோங்க, அங்க போயிட்டு உங்க கணவரை எப்படி தூக்கி வச்சு பேசுறதா இருக்குது. நீங்க நடந்துக்கிறது இருக்குது. பாக்குறாங்க, 4 பேர் பாக்குறாங்க இல்லையா? வா, கணவன் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு மதிப்பு, யாரையும் பேச விட மாட்டாளே. அதை இன்னொருத்தன அவன் நல்லா பேச விடுவா. அவனை கணவனை நாசக்கேடா பேச அவன் சேர்ந்து அவன் நாசக்கேடா போகட்டும், அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும். நீங்க உங்க கணவனை தூக்கி வச்சு பேசி பார்ப்போம். எவனும் பேச பயப்படுவான். நீயே எளிமையா பேசினா நீ அப்படி வைக்கும்போது உன் கணவர் விடுவாரா? உன் கணவர் உன்னை விடுவாரா? சொல்லுங்க. நீங்களாம் அதை செய்ய மாட்டீங்க. அதனால இப்ப பிரச்சனையே. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, நீ என்ன எதிர்பார்க்கிறியோ நீ அதை செய்யுங்க சொல்றாரா இல்லையா? நீ அதை செய். எல்லா விதத்திலையும் உன் கணவர் பிரியப்படுத்து. உன்னை அவன் டபுள் மடங்கு பிரியப்படுத்துவான். எதை புரியுது? இதேதான் ஆண்டவர். ஆண்டவரை நீங்க என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் மதிப்பு கொடுக்கணும், எல்லா கருத்திலும் மரியாதை கொடுக்கணும். அவர் தான் ஃபர்ஸ்ட். எங்க குடும்பத்துல என் பிள்ளைகள் நாங்க யாரா இருந்தாலும் அவர் தான். அவர் பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். அவருக்கு பிடித்த எந்த விஷயத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். ஏனென்றால் நாங்கள் அவருக்காகவே வாழ்கிறோம். இந்த பூமியில எங்களை கணவன் மனைவியாக இணைத்தது அவர், பிள்ளைகளை கொடுத்தது அவர். பிள்ளைகளை எதுக்கு கொடுக்கிறார்? குடும்பமாய் சேர்ந்து பக்தியில சந்ததியை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? பிள்ளைகளை கொடுக்கிறாரு. பக்தியில சந்ததி உனக்கு தேவை. குழந்தை வேணும்னு யார் தெரியுமா முத விரும்புறது? உங்களை காட்டிலும் கர்த்தர் விரும்புறாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே அன்பு பெருகும். இப்போ எல்லாம் வந்துடும். ஆமேன். குழந்தை நீங்க பெற்றுக்கணும். அந்த அழுது பத்தி அந்த குழந்தை அவங்களுக்கு 2வது குழந்தை பெற்று விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த பாடியில் அவங்களுக்கு வயசு தான். எனக்கு இதை பத்திலாம் அவ்வளோ தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க 2வது குழந்தை பெற்றெடுக்க விரும்புறாரு, அவர் தருவார். அதுக்கான பலன்லாம் கொடுப்பார். நம்ப முடியல. எத்தனை வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு 2 கிடையாது, 1 நின்று போச்சு. 2வது பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார்? நீ பெற்றெடுக்கிற 2வது குழந்தை உனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். அதே குணம் தான் எல்லாத்துக்கும். அவர் பாரபட்சம் பார்க்கறாரு நினைக்கிறீங்களா? பாரபட்சம் பார்க்கிறாரா? பாரபட்சம் கர்த்தர் பார்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு கொடு. எல்லா விதத்திலையும் எந்த முடிவும் தீர்மானங்களும் எடுக்கும் போதும் முழங்கால் படிட்டு கர்த்தர்ட்ட உட்கார்ந்து கேட்கணும், கர்த்தாவே
நீங்க தான் எல்லா காரியத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரவன் என்ன வெளிப்படுத்துறான்? கர்த்தர் என் வீட்டின் தலைவர்னு சும்மா போர்டை போட்டு வச்சுக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா சரி பெரிய கொடுப்பான், இயேசுவே வீட்டின் தலைவர், இயேசுன்னு போட்டு வச்சிருப்பான். ஒன்று மனைவியா இருக்கும், இல்லை கணவனா இருப்பாங்க. இயேசுவே வீட்டின் தலைவர்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே எந்த முடிவு எடுத்தாலும் முழங்கால் படிட்டு கர்த்தர்ட்ட கொண்டு போவாங்க. குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், எங்க கொண்டு போவாங்க? முழங்கால் படிட்டு. புரியுதா புள்ளியா? இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்படைங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். எல்லாமே ஈஸி, அதை புரிஞ்சுக்கணும். கஷ்டமே கிடையாது. நம்ம தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாமே. கர்த்தர் என்ன சொல்றாரு? எண்ணங்கள் மாறட்டும், அதுக்கு தான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் பார்த்தீங்கன்னா செபம் பண்ணுங்க, செபம் பண்ணுங்க. செபம் இல்லை எனக்கு இல்லை, புத்தி மாற வேண்டியது அவசியமா இருக்குது. நீ கடவுளை கடைசி எடுத்து தள்ளி விட்டு உட்காந்துக்கிட்டு செபம் பண்ணுங்க, கர்த்தர் தரட்டும், செபம் பண்ணுங்க, கத்தட்டும், கர்த்தர் என்னை போட்டு இப்படி வருத்தப்படுத்துகிறார், அப்படி பண்ணுகிறார், இப்படி பண்ணுகிறார். வாயை மூடு, உன் ஜெபத்தை நிறுத்து. முதல்ல புத்தி மாறட்டும், மனம் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும். கர்த்தரை உன் வாழ்க்கையில அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிற, அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிற கர்த்தரை உன் வாழ்க்கையில மகிமைப்படுத்த பாரு, உயர்த்த பாரு. யார் எங்க வெளியே கூப்பிட்டாலும் முதல்ல கர்த்தர்ட்ட போய் உட்காந்து பழக போறேன், பேச போறேன். அதுக்கப்புறம் தான் நான் உலகத்துக்கு போறேன். ஏமே கர்த்தர்ட்ட உட்காராம எங்க போய் உட்காரக்கூடாது? கர்த்தர்ட்ட பழகாம ஐக்கியம் வைக்காம என்ன பண்ணக்கூடாது? உலகத்துல போய் ஐக்கிய வைக்க கூடாது. புரியுதுங்களா? எங்க அதிகமா இருக்கணும்? நேரம் கிடைக்கும் போல எங்க போய் பேசணும்? என்னோடு பேசி, அதாவது எப்படின்னா அவரோடு பேசி சமாதானமாயிரும், இதனால் என்ன உண்டாகுமா? லாபம். யார்கிட்ட பேசினா? சம்பந்தமில்லாத ஆள்கிட்ட போய் உட்காந்து பேசினா என்ன ஆயிரும்? இருக்கிற பணமும் போயிடும். ஏன்னா நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவேன். உடனே என்ன பண்ணுவோம்? அவன் ஒரு ப்ராடு தானே போட்டு, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 50,000 கொடு, இருக்குன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு என்ன பண்ண கொஞ்சம் வட்டி போட்டு தரேன், வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் வாட்டி ஓடி போயிடுவான். கொஞ்சம் இந்த வாய் அங்கே பேசினாலும் என்ன ஆகும்? ஹலோ இருக்கீங்களா? எல்லாம் எழுமி நிற்போம்.